ஏன் இப்படி தோண்டு போட்டு வந்துடுற? அது வந்துருக்குது எல்லாம் புதுசு இல்லை. போக சரியா பேர். ஆமா அப்பா வணக்கம் 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 வணக்கங்க. ஓ பெத்தரக்கேல பாப்பா பாப்பா ஆளங்காத்தால எங்க வந்தாங்க வந்து மாமான்னு கூப்பிட்டு தெரியல. ஒட்டியா நீ வந்தாங்க அம்மால கூப்பிடு. நாளைக்கு கோவம் வந்துருச்சு. கோவம் வந்து முன்னாங்க பொழுதா போச்சு. என்னையா இருக்குடா? சாப்பாடு கேக்குறாங்க. ஏய் உங்க மாமான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் குட்டியாரு. நானே ஊருக்கு முன்ன வந்துட்டே. ஏய் என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு குஞ்சான குச்சி கூட கடவே. பொழுதோட நிறைய குஞ்சு இருந்தாயா கொஞ்சம் கெபாசிட்டி குறைஞ்சிக்கிச்சு. அதான் அதான் அந்த பை வச்சு குஞ்சு சும்மா தான் இருக்கிறதா. எந்த பை வச்சுக்கிறார் பிராதா கறி எடுத்துட்டு போறது வந்து போகட்டும். வர்றதெல்லாம் 6 கிட்ட தான் போட்டு என்னையே கேக்குறாங்கள. நீயே போயிரு என்னால முடியாது. அது என்னமே இந்த இடத்துல நம்மளால ஒன்றும் முடியல. என்னாச்சு என்னாச்சு அது இருக்கட்டும். நான் ஆள் பிடிச்சி விடுற ஆள் நானு. அப்பா போனால் போகட்டும். நம்ம தட்டு வேண்டாம். நம்ம ஒத்து போயிடலாம். பொதுவாக நாங்கள் நடந்து வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து சொல்லாதான் தயாராக இருக்கிறேன். அப்பா போனால் போகட்டும். இது மாலாகப்பட்ட அப்பா பாருங்களோ, பெட்டாகப்பட்ட அறுவர் தாய் பாருங்களோ. இது மாலாகப்பட்ட அப்பா பாருங்களோ, பெட்டாகப்பட்ட அறுவர் தாய் பாருங்களோ. கடை நிலை போல அத்திருக்கார்கள். முத்தான வணக்கம் வணக்கம். அப்பா அப்படி இருந்தாலும் இதான வேலையிலே நாம சொல்றதே நான் யார் பேர தெரியுமா? அப்பா நான் பர்வத ராஜன் பேசுறேன். சைக்கிள் நேரம் புறப்படுதுன்னா என்ன அர்த்தம்னு பாத்துக்கா. எதுக்கு போயிட்டு வர வேண்டியதான். எங்க
கறி எடுத்துட்டோம். நான் மச்ச விழி அழகி உச்சமில்லாத ரூபி. நான் கால பருவமுள்ள சோழ குயில போல அட்டரானது என் பிட்டா சலக்குளுக்க. நான் மஞ்ச முகத்தலைக்கு மயிலுக்கு தனியாக வழங்கக்கூடிய என் பேரோ ஆதிசக்தி. ஓ, உங்கள் பேரும் ஆதிசக்தி. ஆமா. அப்படி நீங்கள் ஆதிசக்தியாக நீங்கள் இருந்தாலும் சாமி போய் உங்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன? அம்மா, ஓம் என்ற அச்சம். நான் எப்படி படுத்த தெரியுமா? ஓம் என்ற அச்சம். சொல்லுமா சரி. அப்ப இந்த உலகம் பிறக்க முடியாது. அம்மா, இன்னைக்கெல்லாம் எத்தனை ஆட்டியாமெட்ல எத்தனை உயிர் போதோ தெரியல. நோம்பி முடிஞ்சு அடி அது யாரையும் சாப்பிட சொல்ற? வர சறுக்கு சறுக்குன்னு இருக்கிறாங்க. அம்மா, நான் எப்படி ஜனனம் வர தெரியுமா? ஆமா. உன்னை போல ஆணுக்கு பெண்ணுக்கு பிறந்தனா ஒரு விதி இல்லாமல் ஒரு செடி வருமா? அது எப்படி வரும்? ஒரு செடி இல்லாமல் ஒரு விதி வருமா? அது எப்படி வரும்? அது போல இந்த உலகமே பிறக்க பண்ணி இந்த உமையா நான் பிறந்தேன். அப்படி பிறந்து வளர்ந்து வாலிப ஆன உடனே எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் நடந்ததுன்னு சொன்னீங்கல்ல, யார கல்யாணம் பண்ணிருக்கீங்க? நான் யாரையும் வாங்கிட்டு தெரியுமா? அம்மா, நான் மாறிட்டேன். எங்க வீட்டுக்காரி யார் தெரியுமா? யார் சாமி? தெரியாது. சொன்னாதானே தெரியும். சொன்னாதானே தெரியும். கையிலங்கிரி ஆண்டு வரக்கூடிய சிவபெருமானையே நான் மாறிட்டேன். ஓ, முக்கன் படைத்த பரமேஸ்வரனை திருமணம் செய்தீங்க. ஆமா. அப்படி திருமணம் செய்திருந்தாலும் எனக்கு எத்தனை குழந்தைங்க தெரியுமா? எத்தனை பேரு? அம்மா, 2 ஆண் மக்கள். யாராரு? யாரா தெரியுமா? அழகு போல ஒரு பிள்ளையும், அழகு முகத்தோட ஒரு பிள்ளையும், ஆணை முகத்தோட ஒரு பிள்ளையும். ஆணை முகம்னா என்ன? என்ன முகம் தெரியுமா? அம்மா, முந்தி கணபதி. கணபதி உங்களுக்கு ஆணை முகத்தோடு இருப்பவன். ஆமா. அழகு முகம். அவன் முதல் மகன். 2வது மகன் யார் தெரியுமா? யாரு? 6 முகம் படைத்த யாரே முருகபெருமானே இறந்த குழந்தை. ஓ, அழகு முகத்தோடு இருப்பவன் தமிழ் கடவுளாக விளக்கக்கூடிய முருகபெருமான் உங்கள் பிள்ளை. ஆமா. அப்படியாக இருந்தாலும் இன்றைய தினம் முக்கன் படைத்த பரமேஸ்வரன் இது ராவத்தை காட்டு வேலை தெரியுமா? ஆமா. தினந்தோறும் எனக்கு எந்த வேலை தெரியுமா? என்ன? நான் தோழம் சென்று நல்ல மணல பயித்து வந்து என் மண்டவரப்பட்ட சிவபெருமான் பாதத்துல போட்டு வழங்குவதோ எனக்கு வேலை. ஆண்டியா